Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு சிம்பிளாக சூப்பராக ஈஸியாக செய்ய போகிறேங்க. இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க 5 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். அதுக்கு நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்குங்க, துவரம்பருப்பு. நீங்கள் பாதி பாசிப்பருப்பு பாதி துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். பருப்பு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. பூண்டு ஒரு 10 பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கேரட் நான் 2 பெரிய சைஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்ம வைக்கிற சாம்பாரில் பருப்பு விட வெஜிடபிள்ஸ் தாங்க ஜாஸ்தியாக இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்ம புளி ஆட் பண்ணுறதில்ல, அதனால் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிங்க. 2 உருளைக்கிழங்கு 2 கத்திரிக்காயும் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேங்க. குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிங்க 1 ஸ்பூனு. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வேகறதுக்கு கொஞ்சம் நான் விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் ஊற்றினா போதுங்க. லிட்டை போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி விட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ சாம்பார் வந்து கெட்டியாக இருக்கிறதுனால நான் பக்கத்துலேயே சுடுதண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம பச்சை தண்ணி ஊற்றுனா டேஸ்ட்டு மாறிடும், அதனால் நீங்கள் சுடுதண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 டம்ளர் சுடுதண்ணி ஆட் பண்ணுறேங்க. உங்கள் சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நான் நெய் 2 ஸ்பூனு, கடுகு கருவேப்பிலை 1 வரமிளகாய் போட்டு தாளிச்சிருக்குறேங்க. இது வந்து நெய் ஊற்றி தாளித்து பாருங்கள், வீடே கம கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலை ஒரு 1/2 கைப்பிடி அளவு போடுங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் விட்டுருங்க. சாம்பார் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நான் இப்போ சுட சுட இட்லியோட தாங்க சர்வ் பண்ணுறேன். மேலே தொட்டு சாப்பிட வேண்டாங்க, ஊற்றி சாப்பிடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இட்லி மேலே குழம்பு ஊற்றிட்டு அது மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சிம்பிளான சூப்பரான சாம்பாரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹெல்த்தியாக சமைப்போம், ரசித்து ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்யூ ஸோ மச்.